சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ எப்பவுமே பாசிட்டிவாவே திங்க் பண்ண மாட்டியா? அப்படி யோசிச்சதுனாலதான் நீ ஊருக்கு போன உடனே நான் உன்னை அனுப்பி வச்சேன். ஆனா இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் வயித்துல நெருப்ப கட்டிட்டுல இருக்கேன். எல்லா நெருப்பையும் அவுத்து தண்ணியில கொட்டிரு. இனிமே அது உனக்கு தேவைப்படாது. என்னடி சொல்ற? இப்ப நான் எங்க இருந்து பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? பிள்ளையார் கோயில் தெருவுல இருக்கிற பிரபாகரன் வீட்ல இருந்து. என்னம்மா ஷாக் ஆயிட்டியா? அங்க எதுக்கு நீ போன? என்னோட அப்பா வீட்டுக்கு எதுக்கு போறேன்னு கேட்டா எப்படிமா? ஏய், அந்த வீடு உங்க அப்பாவுக்காகன்னு ஸ்பெஷலா கட்டின வீடு. அது எனக்கு தெரியும். அப்பா டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டதால பிரைவசி வேணும்னு தாத்தா கட்டி கொடுத்த வீடு. இதெல்லாம் உனக்கு எப்படி? தாத்தா தான் சொன்னாருமா. அவரா? எப்படி? தங்கிக்கோன்னு இங்க கொண்டு வந்து விட்டவரு வீட்டோட ஹிஸ்டரிய சொல்ல மாட்டாரா? என்னடி என்னென்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னது? மா, இனிமே நான் நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்க 2 பேரையும் இந்த ஃபேமிலியோட கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நேத்து கூட நீ அப்படிதான் சொன்ன. ஆனா இன்னைக்கு தாத்தாவே என்ன கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல தங்கிக்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள எப்படி மனசு மாறினாரு? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. இப்ப நான் கோதண்டம் அங்கிள் வீட்ல இல்ல, அப்பாவுக்காக தாத்தா கட்டின வீட்ல இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவ்ளோ எக்ஸைட்மெண்டா இருக்குமா. இது எங்க அப்பாக்காக கட்டின வீடு. எங்க அப்பாவுக்காக மட்டுமே கட்டின வீட்ல இப்போ நான் இருக்கேன். இத சொல்றப்பவே எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் வருதுமா. இங்க தானே எங்க அப்பா ஆடி பாடி சந்தோஷமா இருந்திருப்பாரு. இங்க தானே தூங்கி இருப்பாரு. இங்க தானே உட்காந்து படிச்சிருப்பாருன்னு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து சந்தோஷமா இருக்குமா. எனக்கே இப்படி இருக்குன்னா அப்பா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா அவர் மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் இல்லம்மா. மறுபடியும் உங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்குள்ள நான் கூட்டிட்டு வருவேன். தாத்தா, பாட்டி, அத்தை, ஃபேமிலின்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இருக்க போறோம். கண்டிப்பா அதை நான் செய்வேம்மா. நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா தாண்டி இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சாதான். மா, நான் நினைச்சது நடக்கும்னு தாத்தாவே ஆசீர்வாதம் பண்ணி காசு முடிஞ்சு சாமி முன்னால வச்சுட்டாரே. என்னடி சொல்ற? என்ன தாத்தா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாருலம்மா, அப்போ சுத்தப்படுத்தி சாமி முன்னாடி விளக்கேத்தி வச்சப்போ, தாத்தா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுமா. நான் இந்த ஊருக்கு ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். அது சீக்கிரமா முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணி காசு முடிஞ்சு சாமி முன்னாடி வைக்கணும். அதுக்கு என்னம்மா, முடிஞ்சு வச்சுட்டா போச்சு. ஒரு நிமிஷம். இந்தாங்க. குடுமா. புடிமா. சாமி கிட்ட கொண்டு வை. கடவுளே, இந்த பொண்ணு என்ன விஷயமா அங்க வந்தாலோ அதை நீதாப்பா நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. என்னம்மா இதெல்லாம்? நல்லா இரு, நல்லா இரு. எப்படி கேக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எனக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருக்கே, அது போதும் எனக்கு. எதுக்குமா அவசரப்படுற?
உனக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணும்னு தானே நான் போராடிட்டு இருக்கேன். ஏய், இதெல்லாம் ஏதோ கதை புஸ்தகத்துல படிக்கிற மாதிரியும் சினிமாவுல பாக்குற மாதிரியும் இருக்குடி. இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு தெரியாம நம்ம இதெல்லாம் பண்றோம்னு தெரிஞ்சா. தாத்தா மனசு மாதிரி ஏத்துக்கிட்டாருன்னா அப்பாவும் சந்தோஷப்படதானே போறாருமா. அப்படி நடக்கலனா? எப்படி நடக்கலனா? என்ன திருன்னு முடிச்சிட்டு இருக்க? போன்ல யாரு? உன் பையனா? மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? இல்லங்க, நர்மதா தான் லைன்ல இருக்கா. நர்மதாவா? எப்படிதாம்மா இருக்க? எனக்கு என்னப்பா, நான் சூப்பரா இருக்கேன். அப்பா, உன் குரல்ல இருக்கிற உற்சாகத்தை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. நிஜமாவே நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. எனக்கும் நாளைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. அப்படியாப்பா? சூப்பர். என்னப்பா அது? அது சஸ்பென்ஸ். அப்பா, உங்களுக்கு தான் தெரியும்ல என்னால சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னு. என்னன்னு சொல்லுங்க. நோ வே. பா ப்ளீஸ் பா. நீ என்னதான் கெஞ்சினாலும் நான் சொல்ல மாட்டேன். நான் போனை வைக்கிறேன். குட் நைட் பா. என்னங்க ஏதோ சஸ்பென்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? ஆமா. என்ன சஸ்பென்ஸ்? அதுவா? அது என்னன்னா, என் பொண்ணு நர்மதா இருக்கால, அவளுடைய அம்மா மாலதியுடைய ஹஸ்பண்ட் பிரபாகர் இருக்கார்ல, பின்ன அதான் சஸ்பென்ஸ் சொல்றேன்ல. தூண்டி துருவி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க பொண்ணுக்கு தானே சஸ்பென்ஸ், எனக்கு சொன்னா என்னவா? உங்ககிட்ட சொன்னா நீ அவகிட்ட சொல்லிடுவியே, அதுல என்ன சஸ்பென்ஸ் இருக்கு? சோ அது அப்படியே மெயின்டைன் ஆகட்டும். ராகினி, என்னடா கண்ணா அப்படியே புதுசா தெரியல? இனிமே அப்படிதான்ப்பா. ஓ, 100 வருஷத்துக்கு நீ இப்படியே இருக்கணும்டா. 100 பேர் வந்தாலும் நீ அவங்கள 100 துண்டா பிச்சு போட்டுருவ. அது மட்டும் இல்ல, நம்மள பத்தி ஊர்ல இருக்க 100 பேரு 100 விதமா பேசுவாங்க. அவங்கள லெஃப்ட் ஹேண்ட்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்.